சரி பிள்ளைகள், நாம் இந்த தொடரில் தொடர்ச்சியாக ஜென்ரல் நாலேஜ் வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது 1 தொடக்கம் 5 வரையிலான வினாக்களில் தரப்பட்ட 4 சொற்களில் ஒன்று வேறுபட்டதாகும். அவ்வாறு வேறுபட்ட சொல்லின் இலக்கத்தை அடைப்பினுள் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஆகவே 5 வினாக்கள் தந்திருக்காங்க. 5 வினாக்களில் ஒவ்வொரு வினாவிலையும் இருக்கிற 4 சொற்களில் ஒன்று வேறுபட்டது, மற்றது 3ம் என்ன சரியானது, அதாவது தொடர்புடையது. ஆகவே முதலாவது கேள்வி கண்டலா அம்பியர் மீட்டர் கிராம். 2வது கேள்வி மாஹோ தாய்வான் மங்கோலியா லாவோஸ். 3வது வினா மயில் புறா கிளி குருவி. 4வது வினா தெலுங்கு சிங்களம் பிரெஞ்சு கிரேக்கம். 5வது வினா முக்கோணம் செவ்வகம் ஐங்கோணி நவகோணி. ஆகவே இதில் நாம் என்ன செய்யணும், தொடர்பு இல்லாத கண்டுபிடிக்கணும். ஆகவே முதலாவது வினாவை பாருங்கள். முதலாவது வினா, அதாவது 1 தொடக்கம் 5ல் முதலாவது கண்டலா அம்பியர் மீட்டர் கிராம். ஓகே, இவற்றுள் கிராம் என்பது நியம எஸ்ஐ அலகாக இல்லாதது. அவை கிராம் என்பது என்ன, நியம எஸ்ஐ அலகு இல்லை. உங்களுக்கு தெரியும் எஸ்ஐ அலகுகள் ஒன்று இருக்கன, மீட்டர், அம்பியர், கண்டலா, சிடின்னு சொல்லுவாங்க. சரியா, கண்டலா. அதே மாதிரி கிலோகிராம், அம்பியர், இவையெல்லாம் என்ன செகண்ட், இவையெல்லாம் என்ன நியம அலகுகள். இவை தொடர்ந்து வாரது நிமிடங்களாக இருக்கலாம், ஹவர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், கிராம், மில்லிகிராம், மில்லி அம்பியர். அதே மாதிரி செல்சியஸ், இது முக்கியம். சில ஆட்கள் குழம்புவீங்க அந்த செல்சியஸ் என்ற விடயத்தில். அவை செல்சியஸ் என்பது என்ன இல்லை, நியம அலகு இல்லை, கெல்வின் தான் நியம அலகு. சரியா, மூலக்கூட்டு திணிவுக்கு மூலுன்னு சொல்லுவோம். சயின்ஸ் படித்தவங்க இருந்தால் உங்களுக்கு விளங்கும், மூல் என்று சொல்லுவோம். என்ன, அதே மாதிரி ஒளியின் அளவை அளக்கிறது கடலாம். அதே மாதிரி இவற்றில் உங்களுக்கு விளங்காத இந்த ஒளியின் அளவை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு எதுன்னு கேட்கலாம். ஆகவே அது கெட்லா, ரைட், அல்லது கண்டலா. சிடி மூலக்கூறின் அளவை அளக்கிற சர்வதேச அலகு மூல், வெப்பநிலையை அளக்கிற சர்வதேச அலகு கெல்வின். ஆகவே இவற்றை விளங்கிக்குங்க. சரி, அடுத்தது 2வது வினா. 2வது வினாவை பாருங்கள். மாஹோ தாய்வான் மங்கோலியா லாவோஸ். இதில் லாவோஸ் என்பது தென்கிழக்காசிய நாடு, ஏனைய அனைத்தும் தூர கிழக்காசிய நாடுகள். ரைட்டா, ஆகவே இதில் இருக்கிறதுல லாவோஸ் மட்டும்தான் தென்கிழக்காசிய நாடுகள். தாய்வான் மாஹோ மங்கோலியா என்பதெல்லாம் நம்ம தூர கிழக்காசிய நாடுகள்னு சொல்கிறோம். அடுத்தது 3வது கேள்வி. இதில் மயில் புறா கிளி குருவி. இதில் மயில் மாமிச உண்ணி. 4ம் பறவைகள். அந்த கேங்கில் நம்ம யோசிக்க இயலாது. மயில் மாமிச உண்ணி, புழுக்களை உண்ணக்கூடியது. ஆகவே மாமிச உண்ணி. எனவே மாமிச உண்ணி அல்ல. அதே மாதிரி வேறு மாதிரி சொல்ல போனால் பெருகை தோகையுடையது, காட்டுப்பகுதியில் வளர்பவை. அவை மயில் கொஞ்சம் வித்தியாசம். என்ன, ஓகே. 4வது வினா தெலுங்கு சிங்களம் பிரெஞ்சு கிரேக்கம். இவற்றுள் பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் மாத்திரமே ஏனைய மொழி, அதாவது ஆங்கில மொழியில் உள்ள எழுத்துக்கள் ஆகும். இதை கொஞ்சம் விளங்கிக்கிற கஷ்டம். ரைட்டா, தெலுங்கு சிங்களம் பிரெஞ்சு கிரேக்கம். ரைட்டா, இந்த நான்குலையும் விடை பிரெஞ்சு, அதாவது பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் மாத்திரமே ஏனைய மொழி, அதாவது ஆங்கில மொழியில் உள்ள எழுத்துக்கள் ஆகும். ஆங்கில மொழியில் உள்ள எழுத்துக்கள், பிரெஞ்சு மொழியில் உள்ள எழுத்துக்கள் மாத்திரமே. அதாவது எப்படி சொல்கிறேன்டா, இதை நான் இப்படி சொல்கிறேனே, அதாவது இப்படி சொல்லலாம். அதாவது பிரெஞ்சு என்பது ஒரு அடிப்படை மொழி, ஏனையவை மருவி வந்தது என்று சொல்லலாம். இவற்று 5வது வினாவை பாருங்கள். முக்கோணம் செவ்வகம் ஐங்கோணி நவகோணி. இதில் செவ்வகம் என்பது 4 பக்கங்களை கொண்டவை, ஏனையவை ஒற்றை எண்பெருமான பக்கம், அதாவது இரட்டை எண்பெருமானம். அடுத்த கோணிகள் ஐங்கோணி நவகோணி முக்கோணி என்பதெல்லாம் ஒற்றை பக்கங்கள். அறுகோணி இரட்டை. என அவ செவ்வகம் சதுரம் அறுகோணி எண்கோணி இவையெல்லாம் இரட்டை. இது போல் இது என்ன ஒற்றை. விளங்குதா? 4வது கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இந்த மொழிகள் சம்பந்தமாக கொஞ்சம் தேடி பாருங்கள். சரியா, நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும்
இது சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு தனியாக எட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த விளக்கம் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக, அதாவது இந்த வீடியோ ஜென்ரல் நாலேஜ் 1 என்று போடுறேன். தொடர்ச்சியாக 1, 2, 3 தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம், ஜென்ரல் நாலேஜுக்குரிய வீடியோக்களை இதில் எட் பண்ணி வருவோம். சரியா? சரி பிள்ளைகளா, அப்போ இதோட இதை முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளும்.